பிரம்மாண்டத்துக்கே பேர் போன ஒரே அரண்மனை 45 ஏக்கர்ல 4 மகால். இங்க வேலை செய்யறதுக்கு மட்டுமே 14,700 பேர், ஒரே நேரத்துல 2000 பேர் சாப்பிட டைனிங் ஹால் அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஆச்சரியப்படுத்துற ஹைதராபாத் நிஜாம்கள் வந்த சௌமகலா பேலஸ்க்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். முன்னால பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன அரண்மனை மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனா உள்ள போய் பார்த்தா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த அரண்மனை மட்டும் தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டமான அரண்மனை 1 வருஷம் 2 வருஷம் இல்லங்க, 119 வருஷம் கட்டி இருக்காங்க. இப்ப நான் நடந்து போய்க்கிறதாங்க ஆபீஸ் ஏரியா. ஆபீஸ் ஏரியாவே ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இங்க தாங்க நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு. இங்க பப்ளிக் விசிட் பண்றதுக்கு 2 மகால்ல தாங்க அலோவ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார் பாத்தீங்களா, துபாய் ரோடு கண்ணாடி மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி தாங்க இந்த பேலஸையே கண்ணாடி மாதிரி அந்த மனுஷன் கட்டி வச்சிருக்காப்ல. அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண Dress, செப்பல், சோஃபா, பாத்திரங்கள் நிறைய வச்சிருந்தாங்க. அது எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளவு பிரீமியமா இருந்துச்சுங்க. முக்கியமா நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம், அவங்க யூஸ் பண்ண போர் கருவிகள் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. அங்கேயே அவங்க யூஸ் பண்ண நிறைய கார் கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. முக்கியமா எலிசபெத் ராணி கிட்ட இல்லாத கார் கூட இவங்க வச்சிருந்திருக்காங்கன்னா பாத்துக்கு.